ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம். அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம், வேத சிவ ஆகம குருகுலம், சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9850983730. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, நவகிரகங்களில் 9 கிரகங்களில் நவகிரகம்தான் உலகத்தை இயக்கும். அதனுடைய இயக்கத்தின் பிரகாரம் தான் நம்ம ஒவ்வொரு ஜீவராசியினுடைய அன்றாட வாழ்க்கையும் அன்றாட செயல்களுமே நிர்ணயிக்கப்படும். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கணுங்கிறது கிரகத்தினுடைய அமைப்பில் தான் நடக்கும், யாராக இருந்தாலுமே. அதில் பார்த்திங்கன்னா 9 கிரகங்களில் மிகவும் முக்கியமாக கருதக்கூடிய கிரகம், எல்லாரும் பயப்படக்கூடிய, இப்போது ஜாதகம் பார்க்க என்கிட்ட வருவாங்க, நவகிரகங்கள் பேர் தெரியுமான்னு கேட்டோன்னே அவன் மற்ற 8 கிரகம் யாருக்கும் தெரியாது. சனீஸ்வரன் அப்படின்னு தான் சொல்லுவான், சனி பகவான் தான் தெரியும் நிறையா பேருக்கு. காரணம், அவருடைய தாக்கங்கள் நம்மளை அதிகமாக பாதிக்கப்பட வைப்பார். அதுவும் போக அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான். சந்திர பகவான் எடுத்துட்டிங்கன்னா வெறும் 2.5 நாள் குறுக்கா பயிற்சி அவர். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி. அப்போ நல்ல இடங்களில் சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது அவரை மாதிரி நன்மையை தரக்கூடிய கிரகமும் எதுவும் கிடையாது. அதே சமயம் கெட்ட இடங்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது பல ஜோதிடர்களுக்கே தெரியாத விஷயம். இந்த 12 ராசிகளில் 3 பேருக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுவார், மீதி 9 பேருக்கு நல்லதே பண்ண மாட்டார். நீங்கள் தலைகையிலாக நின்னாலும் சரி, 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், 3, 6, 11 இதுக்கு மட்டும்தான் சனி நல்லது, மீதி எல்லாருக்குமே கெடுதல் பண்ணுவார். அப்பேற்பட்ட சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரமும் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் அமர்ந்து வீட்டிருக்கக்கூடிய சனி பகவானுடைய ஆலயத்தினுடைய பெயர்ச்சியும் வருகின்ற 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை 8:30 அளவிலே கும்பம் ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அது சமயம் 12 ராசிகளுக்கும் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு என்னென்ன நன்மை தீமைகள் எப்படி இருக்க போகிறது, யார் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 3 பேருக்கு தான் நல்லா இருக்கும், பொதுவாக முதல்ல சொல்லிடுறேன். மீதி இருக்கிறவங்களுக்கு சொந்த ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நல்லபடியாக இருக்கும், இல்லைங்கும்போது கஷ்டங்கள் தானே. அதனால் சொந்த ஜாதகம் பார்த்து அதில் நல்லா இருந்ததுன்னா கவலையப்பட வேண்டாம். வாங்க நம்ம 12 ராசிகளுக்கும் வரக்கூடிய 2.5 ஆண்டுகளில் என்னென்ன நன்மை தீமைகளை சனி பகவான் செய்கிறாருங்கிறத விரிவாக பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வருகின்ற 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:30 அளவிலே நடைபெறக்கூடிய சனி பெயர்ச்சி, அதாவது சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அது சமயம் துலாம் ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்யப் போகிறார் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அதாவது இவ்வளோ நாளாக உங்களுக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்த சனி பகவான் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பார். வீடு, நிலம், மனை இருக்கிற இடம் இதில் எல்லாம் பிரச்சனைகளை கொடுத்துட்டுருந்தார். இப்போது வாரிசுகள் மூலம் பிரச்சனையை கொடுத்துட்டுருந்தார். இப்போ 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் நன்மை தரக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கார். சனி 3, 6, 11ஆம் இடத்துக்கு மட்டும்தான் நன்மை செய்வார். இப்போ உங்களுக்கு அபரிமிதமான யோகங்கள் ஏற்பட போகுது. எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும், தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும். புதிய சொத்துக்கள் வாங்கலாம், அசையாத சொத்துக்கள் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு ஏற்படும். பொருளாதார முன்னேற்றங்கள் உண்டாகும். பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்புகளை கொடுப்பார். கால்நடைகள் வாங்கி மகிழலாம். விவசாயத்தில் பெரும் செல்வங்கள் ஏற்படும். விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா துளாராசியாக இருந்தால் இந்த
2.5 வருஷத்தில் அபரிமிதமான யோகங்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி மருத்துவம் சம்பந்தமான படிப்பு, மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், உணவு சம்பந்தமான தொழில், ஹோட்டல், ரிசார்ட்ஸ், லாட்ஜ், தங்கும் விடுதிகள், உணவு சம்பந்தமான தொழில், கேட்ரிங் பண்ணுறவங்க, கேண்டீன் வச்சு நடத்துகிறவங்க, டீ ஷாப், பேக்கரி, தின்பண்டங்கள் தயாரிக்கக்கூடியவர்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரிலாம் படிக்கக்கூடியவர்கள், நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் நன்மை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். நெடுஞ்சாலைத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்கள், கட்டுமான பணியாளர்கள், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற துறையில் கட்டுமான பணியாளர்கள், நிலத்தடி நீர் போர்வெல் வச்சுருக்கிறவங்க, அகழ்வாராய்ச்சி, அதே மாதிரியே தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள், இவர்களுக்கு மிகச்சிறப்பானது ஒரு நன்மை அப்படிங்கிறது ஏற்படும். சனி 6ஆம் இடத்துக்கு ரணம், ரோகம், சத்ருஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு வர்றதுனால எதிரி, கடன், நோய் அறவே இருக்காது. இருந்து வந்த எதிரிகள் நம்மளை விட்டு விலகுவார்கள். நோய் அப்படிங்கிறது அறவே இருக்காது. கடன் தொல்லைகள் விலகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். திருமண யோகம் உண்டாகும். வம்சவருத்தி ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் விலகும். தம்பதிகள் ஒற்றுமையாக இருப்பார்கள். அசையாத சொத்துக்கள் வாங்கிறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, ஏற்றுமதி இறக்குமதி தொழில், அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடியவர்கள் மிகச் சிறப்பானதொரு முன்னேற்றத்தை அடையலாம். அந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும். பொதுவாக பார்த்தோம்னா இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது 2026 முதல் 2028 வருஷம் 6 மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா துலா ராசிக்கு அபரிமிதமான யோகம், 100க்கு 100% நன்மை அப்படிங்கிறது ஏற்படும். எடுத்த காரியத்தில் வெற்றி. வாரந்தோறும் சனிக்கிழமையன்று சிவபெருமான் ஆலயம் சென்று அங்கு சிவனை வழிபட்டு சனி பகவானையும் வழிபட்டு ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கி வந்தால் இந்த சனிப்பெயர்ச்சி துலா ராசிக்கு மிகவும் சிறப்பானதொரு சனிப்பெயர்ச்சியாக அமையும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.